अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृति पुराणानाम् आलयं प्रणमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्यमतास्य पद्मपादं च स्थामलकं च शिष्यं तं तौरकं वार्तिकारमन्यानस्मद्गुरून् तन्ततमानुदोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाचार्यपर्यन्तां वन्दे गुरुम्। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृदध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। तस्मै नमः। விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆச்சாரிய சங்கர பகவத் பாதாச்சாரியர் எழுதின பாஷ்ய ரீதியாக நாம இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல 707 நாமாக்களை நாம முடித்து விட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய நாமாக்கள் 76வது ஸ்லோகம், 77வது ஸ்லோகம். 708வது நாமால இருந்து ஆரம்பிக்கணும். பூதா வாசோ வாசுதேவஹ சர்வாசு நிலயோ நலஹ தர்பஹ தர்பதோ திருப்தஹ துர்தரோ அத அபராஜிதஹ. பூதா வாசோ வாசுதேவஹ சர்வாசு நிலயோ நலஹ தர்பஹ தர்பதா திருப்தஹ துர்தரோ அத அபராஜிதஹ. பூதாவாசகான்னு ஒரு நாமா, வாசுதேவஹா அப்படின்னு ஒரு நாமா, சர்வாசு நிலையஹா அப்படின்னு ஒரு நாமா, அப்புறம் அனலஹா அப்படின்னு ஒரு நாமா. 4 நாமாக்கள் ஒரு லைன்ல. தர்பஹா தர்பதஹா திருப்தஹா துர்தரஹா பிறகு அபராஜிதஹா. தர்ஷஹா தர்பதஹா திருப்தஹா துர்தரஹா அபராஜிதஹா 5. மேல் லைன்ல 4. இப்படி 9 நாமாக்களை இப்ப இந்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். பூதா வாசகா அப்படின்னு சொன்னார். பூதா வாசகா அப்படின்னு அர்த்தம் பூதங்கள் அப்படின்னாக்க லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இவைகள் அப்படின்ற அர்த்தம். பூதா வாசகா. இப்படி இந்த பூதங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கணும் இல்லையா? இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்துல எவ்வளவு ஸ்பீஷீஸ் இருக்கு? 85 லட்சம் ஸ்பீஷீஸ் ஜீவராசிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் அதுக்குள்ள கோடி கோடி கணக்கான பேதங்களோட எல்லா பிராணிகளும் இருக்கு. இந்த பிராணிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இறைவனுடைய அருள் இல்லாமல் மகாவிஷ்ணுடைய பரமாத்மாவுடைய அருட்பார்வை இல்லாமல் இதெல்லாம் இயங்குமா? இதெல்லாம் இயங்குறதுன்னா என்ன அர்த்தம்? அவருடைய அருள் பார்வையினாலதான் இவையெல்லாம் இயங்குகிறது. ஆச்சாரியார் என்ன சொன்னார்? பூதானி அத்தர ஆபிமுக்கியேன சந்தி அப்படின்னாரு. அதனால பூதாவாசகா. பகவான் கிட்டதான் எல்லா பூதங்களுமே
முக்கியா பிராதான்யேன இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த பகவான் இருக்கிறதுனாலதான் இவைகள் எல்லாம் ஜீவித்து கொண்டு இருக்கின்றன. இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, ஹரிவம்சத்துல வசந்தி வை பூதானி பூதாவாசஸ்ததோ பவான் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. வசந்தி துவயி, உன்னிடம்தான் இந்த பூதங்கள் எல்லாம் வசிக்கின்றது, அதனால நீ அல்லவா பூதாவாசன் அப்படின்னு ஹரிவம்சத்தில் சொல்லியிருக்கிற காரணத்தினால பூதாவாசஹா பூதாவாசோ வாசுதேவஹா அப்படின்னு. வாசுதேவஹா பாருங்க, இந்த பதமானது திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 695வது ஸ்லோகத்துல இதே வாசுதேவஹாவை நம்ம வசுப்ரதோ வாசுதேவோ வசுர்வசுமனாஹவிஹி சத்கதி சத்கிருதி சத்தா சத்பூதி சத்பராயணா அப்படின்னு ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்ப நம்ம என்ன சொல்லி அதுக்கு அர்த்தம் பண்ணோம்? வசுதேவனுடைய பிள்ளையாக இருந்திருந்தார் அப்படின்னு. இந்த வாசுதேவனுக்கு நிறைய அர்த்தங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வசதி இல்லையா, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி இருக்கார்? நான் அப்படின்னு எல்லார்கிட்டையும் மகாவிஷ்ணு அந்தர்யாமியாக இருந்து ஒழித்து கொண்டே இருக்கிறார் அப்படின்ற அர்த்தத்துல நம்ம பார்த்திருக்கோம். வசுவாகவும் வசதியாகவும் இருக்கிறார், தீப்தியாகவும் இருக்கிறார், தேவராகவும் இருக்கிறார். அதனால வாசுதேவன். இப்போ அதே அர்த்தத்தையே திருப்பி இங்க சொல்ல முடியுமா அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு. அனிருத்தன், பிரத்யும்னன், வாசுதேவன், இப்படிப்பட்ட வியூகங்கள்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த வாசுதேவ வியூகமாக இருக்கக்கூடியவர் நீங்க பரமாத்மா தான் அப்படின்ற அர்த்தத்துல மாயினால உலகத்தை அப்படியே மறைக்கிறார் அப்படின்ற அர்த்தம். ஜெகத் ஆச்சாதயதி மாயையா இது வாசுகு. வாசுகுன்னா என்ன? இந்த உலகத்தை மறைக்கிறார் இல்லையா? அவருக்கு பாருங்க, நமக்கு தெரிய வேண்டியதானே. அவர் எங்குள்ள இருக்காருனாக்கா எனக்கு தெரியற மாதிரி இருக்க வேண்டியதானே. அவர் காணப்படுவதில்லை, ஏன்னா மறைத்து இருக்காரு. என்னுடைய பூர்வ கர்மாவுக்கு அனுசரணையாகத்தான் என்னுடைய மனசு இயங்கிறது. என் உள்ளே இருக்கக்கூடிய அவரை நான் பார்க்க இயலாமல் அவர் மறைத்து கொண்டிருக்கிறார். அதாவது என்னுடைய கர்மாவின் மூலமாக என்னையே அவர் எனக்கு மறைக்கின்றார். அப்படிப்பட்ட மறைத்து கொண்டிருக்க காரணத்தினால ஜகத்து ஆச்சாதேதி மாயையா இது வாசுகு அப்படின்னா வாசுகு வாசுதேவகா என்ற வியூகம் மறைப்புனால இருக்கிறார். அவர்தான் அந்த தேவன் தான் வாசுதேவகா அப்படின்னு. அபூதா வாசோ வாசுதேவஹா சர்வாசு நிலையா அப்படின்னா சர்வாசு நிலையா அப்படின்னாரு. சர்வம் ஏவ ஆசவஹா அசவஹா அப்படின்னாக்க பிராணஹா அப்படின்னு அர்த்தம். சர்வே ஏவ அசவஹா பிராணாஹா ஜீவாத்மகே யஸ்மின் ஆஸ்ரயே நிலீயந்தே சஹா சர்வாசு நிலையா. சம்பூர்ணமாக இருந்து கொண்டு எல்லாரிடத்திலையும் பிராணாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாரோ, அந்தர்யாமியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாரோ அவர்தான் சர்வ அசு. அசுனாக்க பிராணன்னு அர்த்தம். சர்வ அசு, எல்லா பிராணிகளிடம் அவர்தான் வசித்து நிலை பெற்று இருக்கிறார். பூதாவாச சொன்ன அதே அர்த்தங்கள் தான் வருகிறது. இப்படி எல்லார்கிட்டையும் அவர்தான் இருக்கிறார் அப்படின்னு. அதற்கு பிறகு அனலஹா அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா அனலஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்னின்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கு பேர் அனல் அப்படின்னு தமிழ்லயும் சொல்றோம். நீங்க எவ்வளவுதான் அதுக்கு கட்டையை போட்டாலும் பேப்பரை போட்டாலும் அது போதும்னே சொல்லாது இல்லையா? அந்த அக்னி இருக்க அதுக்கு அலம்புத்தியே கிடையாது. போதும் எனக்கூடிய மனப்பான்மைக்கு பேரு அலம்புத்தி அப்படின்னு பேரு. இந்த அலம்புத்தியே அவருக்கு கிடையாது. ஆகையினால அவருக்கு அனலஹான்னு பேருன்னு அக்னிக்கு சொல்றோம். இதே மாதிரி இத பகவானுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா ஆச்சாரியார் என்ன சொல்றார்? அலம் அப்படின்னாக்கா பர்யாப்தி, போதும் எனக்கூடிய ஒரு எண்ணம் இல்லையா? அலம் பர்யாப்தி சக்தி சம்பதாம் ந அஸ்ய வித்யதே. இவருடைய சக்திக்கு போதும் எனக்கூடிய எவ்வளவு பக்தர்கள் தோன்றினாலும் எவ்வளவு பேர் இவரை ப்ரே பண்ணி கொண்டே இருந்தாலும் யுகமாக
எல்லாருக்கும் சலிக்காமல் தன்னுடைய அருளை கொண்டே இருக்கிறார். முடிவில்லாத ஒரு சக்தியை ஆசிரியிக்கிறவர்களுக்கு இல்லையா, பக்தர்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொண்டே அவர்களுடைய பிழையெல்லாம் பொறுத்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அதனால அவர் அனலகா இல்லையா, அவருக்கு போதும் என்ற எண்ணமே ஏற்படல. பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் பொழுது, லோக சங்கிரகம் செய்யும் பொழுது அவருக்கு போதும் என்ற எண்ணமே இல்லாத காரணத்தினால அவருக்கு அனலகான்ற பெயர் பொருத்தமே. ஆகையினால் அனலகானக பரமாத்மா மகாவிஷ்ணு அப்படின்றார். பூதாபாசோ வாசுதேவஹா சர்வாசு நிலையோ நலஹா அப்படின்னார். தர்பஹா தர்பதோ கிருப்தா. அடுத்தது தர்பஹா அப்படின்னார். தர்ம விருத்தே பதி இஷ்டதாம் தர்பஹா ஹந்தி இது தர்பஹா. தர்ப்பம் அப்படின்னாக்க நான் எனக்குரிய திமிர், கர்வம் இல்லையா. இறைவனுடைய அருள் இல்லாம எதையுமே நாம செய்ய முடியாது. பகவான் மகாவிஷ்ணுவனுடைய அருள் இல்லாம என்னுடைய கண்ணு பார்க்குமா? அவருடைய அருள் இல்லாமல் என்னுடைய மூக்கு நுகருமா? இறந்த பிறகு பிரேதத்துக்கு கூட கண் இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு, அதெல்லாம் பார்க்குமா? பார்க்காது. அது உள்ள தேவதா ரூபமாக இருந்து கொண்டு என்னை பார்ப்பதற்குள்ள அந்த பரமாத்மா தானே. இந்த எண்ணம் வேண்டாமா இல்லையா? என்னுடைய கண்ணு நம்ம பார்க்கறது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பகவானுடைய கிருபை இருக்கிறதுனாலதான் என்னுடைய கண்ணு பார்க்கறது, என்னுடைய காது கேட்கறது, என்னுடைய மூக்கு நுகர்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இல்லையா, நாம கர்ப்பம் கொள்றதுக்கு நமக்கு கர்ப்பம் வருவதற்கான சான்ஸ் இல்லை. நம்மளால எதை செய்ய முடியும்? இறைவனுடைய அருள் இல்லாம அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்ற ஒரு நாலேஜ் வந்த பிறகு நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன் அப்படின்னு நம்மளால அப்படி சொல்லிக் கொள்ள முடியுமோ? ஆனா சில பேருக்கு அப்படி ஒரு தர்ப்பம் இருக்கு. அவளை என்ன பண்றது அப்படின்னா, அதனாலதான் இந்த மாதிரி தர்மத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களுடைய கர்வத்தை அழிக்கின்றவர். தர்ம விருத்தே பதி திட்டதாம். தர்மத்துக்கு விரோதமான ஒரு வழியில் இருந்து கொண்டிருப்பவர்களை, அவருடைய இருப்பவர்களுடைய தர்ப்பத்தை, கர்வத்தை சாந்தி கொல்லுகிறார் அப்படின்னு. தர்பஹா அடுத்தது பாருங்க, தர்ப்பத்தை கொல்லுகிறார்னு ஒரு நாமம் வந்து பின்னாடியே பயகிருத் பயநாசனஹா அப்படின்னு ஒரு நாமம் வந்து பின்னாடியே வரும் பாருங்க. தர்பதஹா அப்படின்னாக்க கர்வத்தை குளிக்கிறவர் அப்படின்னு எப்படி சார் இது? தர்ப்பத்தை ஒழிக்க அதுக்குதான் இந்த கண்டிஷன் போட்டோம். தர்மத்துக்கு விரோதமாக நடப்பவர்களுடைய கர்வத்தை அடக்குகிறவர். ரைட்டு. தர்மத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கார் இல்லையா, தர்மே வர்த்தமான தர்மத்திலேயே இருந்து கொண்டிருக்கிற இல்லையா, அவர்களுக்கெல்லாம் தர்ப்பம்னா இன்னொரு அர்த்தம் கௌரவம்னு ஒரு அர்த்தம். அவளுக்கு அந்த கௌரவத்தை கொடுக்குறாங்க. நல்ல காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறார், தீய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னா அவருக்கு பேரையும் புகழையும் இவர் கொடுக்கிறார். ஆகையினால பரமாத்மா தனக்கு சேவை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பாகவதாளுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு நல்ல நிலையை கொடுத்து இல்லையா அவர்களை காப்பாற்றுகிறார். அந்த அர்த்தத்துல தர்பஹா நகை இங்க கௌரவஹா அப்படின்னு கௌரவம் ததாதி இது தர்பதா. தஹானா கொடுக்கிறவர் அன்னதா வசுதா விருத்தா இல்லையா, அன்னத்தை கொடுக்கிறவர் அன்னதா அன்னதாதா அப்படின்னு சொல்றோம். செல்வத்தை கொடுப்பவர் வசுதா அப்படின்னு அம்பாளுக்கு சொல்றோம். அதே மாதிரி இவர் தர்பத் அந்த ஒரு நல்ல புகழையும் ஒரு தர்ம வழியிலே ஈடுபடுபவர்களை ஊக்குவிக்கக்கூடிய கௌரவத்தை குறிக்கின்றவர் அப்படின்ற அர்த்தத்துல தர்பதஹா. அதுக்கப்புறம் திருப்தஹா ஆத்ம அசுதர சாரஸ்வாதனாத் நித்யஹா பிரபு இது திருப்தஹா அப்படின்னு. அவர் எப்படி இருக்கார்? ஆத்ம அமிர்த ரச ஆஸ்வாதனாத் அப்படின்னு ஆத்மா ரூபமாக இருந்து அவர் இந்த மனுஷனுக்கு திருப்தி எனக்கூடியதை நித்திய திருப்தனாக ஒரு நிலைமையை போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும், எனக்கு பகவானையே நினைத்து கொண்டே இருக்கிறேன், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டே இருக்கிறேன், நான் சம்பாதிச்சது நான் போனதுன்னா வேற அளவுக்கு பண்ணியாச்சு,
இனிமே அதெல்லாம் வேண்டாம், அந்த ஆசையே வேண்டாம், பகவானுடைய கைங்கரியம் தான் நமக்கு அப்படின்னு அந்த ஆத்மா அனுபவத்திலேயே தலைத்து கொண்டே இருக்கக்கூடியவர் இருக்கிறார் இல்லையா இல்லையா அப்படின்ற அர்த்தத்துல அவருக்கு திருப்தகா அப்படின்னா நித்திய திருப்தகா பவதி, கண்டென்டடாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். தத்பகா தர்பதா திருப்தகா துர்தரஹா. துர்தரஹா அப்படின்னா துர்சப்தம் வந்துதான் துரத்தியான வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு அர்த்தம். அவர் எப்படி இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா சக்கியா தாரணா தஸ்ய பிராணி தானாதிஷு சர்வேஷாம் அதிவிநிர்முக்தத்வாத் ததாபி தத் பிரசாதஹ கைஷ்சித் துக்கேன தாரியதே ஹிருதயே ஜன்மாந்தரதஹத்சரேஷு தஸ்மாத் துர்தரஹா அப்படின்னாரு. எப்படி புரிஞ்சா, துர்தரஹான்னா மனசுல ரொம்ப சிரமத்தோட அணுகணும். யா துர்கா அப்படின்னாலே என்ன அர்த்தம், ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவளை அடைய முடியும். துரத்தியா அப்படின்னு சொல்றது அம்பாளை அடையிறதே ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பகவானை அடையணும்னாக்க நிறைய பண்ண வேண்டியிருக்கணும் இல்லையா, அதனால நிறைய முழுந்தோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு அர்த்தம் இருக்கு துருக்கு, கெட்டவர்களால அடைய முடியாதவர் அப்படின்ற ஒரு அர்த்தத்திலையும் துர்தரஹா அப்படின்னா ரொம்ப துக்கேன கர்மத்தை ஃபாலோ பண்ணி அவரை அடையலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு துஷ்டர்களால அடைய முடியாதவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா. அவனை துரியோதனாதிகள்னால இல்லையா அடைய முடியாது அப்படின்ற அர்த்தம். அதுக்கு அவர் மகாபாரதத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஜொலிக்கின்ற அக்னியில போய் துணியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றா மாதிரி இவர்கள்லாம் துணியை வச்சுட்டு அந்த அக்னியை பிடிச்சிடலாம் நினைச்சிட்டு வந்தாங்கன்னா அது நடக்காது இல்லையா. அது ரொம்ப சிரமமாக பக்தி பூர்வமாக இருந்து அவரை பண்ண வேண்டும்ன்ற ஒரு அருமையான நாமாவா இதை சொல்ற. துர்தரஹா துர்தரஹா. அதுக்கப்புறம் அத பிறகு அபராஜிதா அப்படின்னாரு. அபராஜிதன் அப்படின்னா இன்னொருத்தரால வெல்ல முடியாதவர். எப்படி அவர் வெல்ல முடியாதவராக, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ தத்திர பார்த்தோ தனுர்ஜயா. இந்த மகாபாரதத்துல 18 எனக்கூடிய அந்த நம்பருக்கு அர்த்தம் என்ன, கடபயாதி சங்கியம் பண்ணி ஜெயம் அப்படின்ற அர்த்தம் இல்லையா. அதனாலதான் 18 அத்தியாயங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இவர் வெற்றி என்றாலே கிருஷ்ணர் தான், ஜெயம்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இவரை யாரு ஜெயிக்கிறதுக்கு இருக்காங்க, அது மட்டும் இல்ல, ராகாதிபிகி பாஹ்யாபி தானவாதிபிகி சத்ருபிகி பராஜிதா இது அபராஜிதா. அசுரர்களால வெல்ல முடியாதவராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, நல்ல பாதையில இருக்கக்கூடியவர்களுக்கு பகவத் பக்தி வந்து விட்டாருன்னா ராகத்வேஷாதி சத்ருக்கள் இருக்காருல்ல, அவர்கள்லாம் உள்ள போற மாட்டாங்க அப்படின்னு. இந்த மகாவிஷ்ணுவாக பரமாத்மாவாக இருக்கக்கூடிய தானம் செய்பவர்கள் எப்பொழுதுமே நல்ல எண்ணத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறதுனால அவரையே அடைய வேண்டும் அப்படின்னு லோகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் ஆசை இல்லாமல் இருந்து கொண்டதுனால இவர்களுக்குள்ள இந்த ராகத்வேஷம் எல்லாம் உள்ள போடுவது இல்லை. ராகம், தேசம், மோகம், மதம், மாத்சரியங்கள் எல்லாம் இதெல்லாம் உள்ள போகும். இந்த சத்ருக்கள் எல்லாம் உள்ள முடியாதபடி காக்கிறார். அதனாலதான் அவருக்கு அபராஜிதா, வெல்ல முடியாதவர் அப்படின்னு ஒரு பட்டம். அதுக்கு பிறகு விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்தி தீப்தமூர்த்திரமூர்த்திமான் அநேகமூர்த்திர் அவ்யக்தா சதமூர்த்தி சதானனஹ. விஸ்வமூர்த்தி அஸ்ய சர்வாத்மகத்வாத் இது விஸ்வமூர்த்தி அப்படின்னா இந்த உலகம் அனைத்தையுமே அவர் உடலாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவருக்கு மூர்த்தினா என்ன, வடிவு. இந்த உலகே அவருடைய வடிவு தான். விஸ்வஸ்மை நமஹ அப்படின்னு ஏற்கனவே இப்படி இந்த உலகமே அவருடைய ஆகாரமாகத்தான் இருக்கக்கூடியது. எப்படி சர்வாத்மகத்வா எல்லாருமாக அவர் தான் இருக்கிறார்.
அப்பதான் துணியிலும் இருக்கிறார், துருக்கிலும் உன்னிடமும் இருக்கிறார், என்னிடமும் இருக்கிறார், அவளிடமும் இருக்கிறார், அவரிடமும் இருக்கிறார், அவர்களிடமும் இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய அவர் விஸ்வமூர்த்தி. அது மாத்திரம் இல்ல, மகாமூர்த்தி. விஸ்வம் முழுக்க வடிவமாக இருக்கிறார்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கக்கூடியவரா இருக்கணும்? பெரிய உருவத்தோட இருக்கக்கூடிய விஸ்வரூபம் காண்பிக்கும் போது அநேகமான இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்களை எல்லாம் அவர்கிட்ட அர்ஜுனன் பார்த்து, ஐயோ போதும் போதும் போதும், நீ உன்னை பழைய ரூபத்தையே காமிச்சிடு அப்படின்ட்டான். இப்படி ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய உருவத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்துல சேஷபதியங்க அந்த ஆதிசேஷன் எனக்கூடிய படுக்கையில இருக்கக்கூடிய அவருடைய அசிய மகதி மூர்த்தி மகாமூர்த்தி. ஆச்சாரியர் பாருங்க எதை சொல்றாரு, அந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பகவான் படுத்திருக்கிற ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுவதன் மூலமாகவே அது ஏதோ ஒரு சாதாரண பார்க்கடல்ல அவர் ஆதிசேஷன் இருக்காருன்னு, அதுதான் அவருடைய உண்மையான விஸ்வரூப தரிசனமானது. இப்படி தியானம் பண்ணா இந்த விஸ்வத்தையே ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு மகாமூர்த்தியாக இருக்கக்கூடியவர். விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீர்த்தமூர்த்திரமூர்த்திமான். தீர்த்தமூர்த்தி, தீப்தா ஞானமயா. தீபம்னா வெளிச்சம், வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? ஞானம் அப்படின்ற அர்த்தம். தேஜஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். யத்பானு சஹஸ்ர கோடி சதுர்யோ கேயு பிரஹாரோஜ்யோ. அம்பாளை பற்றி சொல்லும் போது உத்யத்பானு சஹஸ்ர கோடி, 1000 கோடி சூரியன்கள் உதித்தது ஆனால் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அவர். அவர் உபனிஷத்துல சொல்றது ஜோதிஷாம் ஜோதிகி சத்யஸ்ய சத்யம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி இருக்க, அவர் தான் தீப்த மூர்த்தி. அவர் தான் தேவன்னாக்க என்ன அர்த்தம்? ஜோதநாத் தேவகா. அவர் எப்படி இருக்கார்? தீப்த மூர்த்தி, எப்பொழுதும் ஜொலிக்கின்ற ஞானமயமாக இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய ரூபத்தை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அழகா. அதுக்கப்புறம் பாருங்க அமூர்த்திபான் அப்படின்னாரு. என்ன சார் இது? இப்பதான் விஸ்வமூர்த்தின்னு சொன்னீங்க, மகாமூர்த்தின்னு சொன்னீங்க இல்லையா, தீர்த்தமூர்த்தின்னு சொன்னீங்க. அடுத்த நாம அமூர்த்திமான். ஆமாப்பா சொன்னேன். ஆனா இதெல்லாம் அவரா எடுத்துக்கொண்டு ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அவதரித்து இந்த காரியங்கள் தான் பண்ணார். அது மத்ஸ்ய அவதாரம், குர்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், இப்படி எல்லாம் எடுத்து இல்லையா, கிருஷ்ணா பலராம அவதாரம், கிருஷ்ணா அவதாரம், ராமா அவதாரம்னு இதெல்லாம் எப்படி வந்தது? அவரே பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்கு அவர் இந்த ரூபங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார். நாமெல்லாம் எப்படி இந்த உலகத்துக்கு போனோம்? கர்மாவனால முன் செய்த கர்மாவுடைய பாக்கி இருக்கு, அதுல போன தடவை கொஞ்சம் செலவாச்சு, போன தடவை கொஞ்சம் அடிஷனல் பண்ணிட்டோம், மல்டிபிளேஷன் ஆச்சு. அதை அனுபவிக்கிறதுக்காக இப்போ இந்த சரீரமானது தேவைப்பட்டது. அதனால இந்த கர்மா தீரியின் காரணமாக நாம திருப்பியும் பிறக்கிற மாதிரி ஆயிடுது. இப்படி நம்மெல்லாம் கர்ம நிபந்தனமாக பிறந்தோம். அவர் எப்படி இருக்கார்? கர்ம நிபந்தனா மூர்த்தி அஸ்ய ந வித்யதே இது அமூர்த்திமான். நம்மளுக்கெல்லாம் மூர்த்திமான்னு பேர் சொல்லலாம், நம்மளுக்கும் தான் மூர்த்திமான். ஆனா நம்மள கர்ம வினையினால எடுத்த சரீரத்தோட, அவர் கர்ம வினையினால அவரே வந்ததுனால அவருக்கு மூர்த்திமான்றது பொருந்தாது. அவர் மூர்த்திமான் இருந்து பொருந்தும். அவதாரம்ன்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா பொருந்தும், கர்மாவனால வந்ததுன்ற ஆங்கிள் பார்த்தா அது பொருந்தாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு இல்லையா, விஸ்வமூர்த்தி மகாமூர்த்தி தீப்தமூர்த்தி தானே அமூர்த்திமான் அநேக மூர்த்தி அப்படின்னு. என்ன சார் இது அநேக மூர்த்தியா அப்படின்னாக்க, எல்லாமாகவும் அவர் தான் இருக்கிறார். அவதாரங்கள்ல பல உடல்கள் இருக்கு இல்லையா, அவருக்கு எக்கச்சக்கமான உடல்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க, கெட்டவர்களுக்கால அறிய முடியாதவராக இருக்கிறார். அவர் நல்லவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க, எல்லா அவதாரமாகவும் அவர் தான் இருக்கிறார். பல உடல்களை எடுத்துட்டு இருக்காரு அவரை. மத்ஸ்ய கூர்ச்சிய வராக அப்படின்னு நீங்க இன்னும் சொன்ன விஷ்ணு புராண